அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு சில வார்த்தைகள். தினமணி பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இதை படிக்கிறேன், கேட்பீராக. மீண்டெழுந்த சென்செக்ஸ், நிஃப்டி. மும்பை ரிசர்வ் வங்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை அறிவித்துள்ள நிலையில் வங்கி, ஆட்டோ மற்றும் ரியாலிட்டி பங்குகளில் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் கொள்முதல் செய்ததன் காரணமாக இன்று ஈக்விட்டி பெஞ்ச்மார்க் குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஆகியவை உயர்ந்து வர்த்தகமானது. பங்குகள் விற்கப்படுவதை அடுத்து வங்கி அமைப்பில் பணப்புழக்கத்தை சுமார் 1.5 ட்ரில்லியன் ரூபாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் மீட்சிக்கு தயாரான இந்தியா பங்குச்சந்தை. கலவையான உலகளாவிய கணிப்புகள் இருந்த போதிலும் இந்திய முறையீடுகளான நிஃப்டி இன்று 22,960.45 புள்ளிகளில் தொடங்கி பிறகு 23,137.95 என்ற உச்சம் தொட்ட பிறகு 22,857.65 ஆக சரிந்து மீண்டும் 22,957.25 புள்ளிகளில் நிலை பெற்றது. வர்த்தக முடிவில் நிஃப்டி 128.1 புள்ளிகள் உயர்ந்து 22,957.25 ஆக முடிந்தது. அதே வேளையில் சென்செக்ஸ் 535.24 புள்ளிகள் உயர்ந்து 75,901.41 புள்ளிகளில் நிலை பெற்றது. நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகிய பங்குகள் உயர்ந்தும் சன் ஃபார்மா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், L&T உள்ளிட்ட பங்குகள் சரிந்து முடிந்தது. துறை வாரியாக இன்று ஆட்டோமொபைல், வங்கி, ரியாலிட்டி குறியீடுகள் 1 முதல் 2%, மூலதன பொருள்கள், மின்சாரம், உலோகம், எண்ணெய் அண்ட் எரிவாயு, FMGC, ஹெல்த் கேர் மற்றும் IT துறை குறியீடுகள் 0.5 முதல் 1% வரை உயர்ந்து முடிந்தது. பங்குச்சந்தைகளில் விற்பனை தொடர்ந்த நிலையில் வங்கி மற்றும் வாகனத் துறைகளின் தலைமையில் குறியீடு உயர்ந்தது. அதே வேளையில் மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் பெரும்பாலானவை இன்று மீண்டெழுந்தது. இன்றைய வர்த்தகத்தில் 2,937 பங்குகள் வர்த்தகமான நிலையில் 940 பங்குகள் உயர்ந்தும் 1,920 பங்குகள் சரிந்தும் 77 பங்குகள் மாற்றமில்லாமல் முடிந்தது. ரியாலிட்டி துறையை தொடர்ந்து பொதுத்துறை வங்கிகள்
ஃபார்மா ஆகிய பங்குகளின் செயல்திறன் இன்று சிறந்த முடிந்த நிலையில் எனர்ஜி துறை பங்குகள் சரிந்து முடிந்தது. ஹாங்காங் மற்றும் ஆசிய சந்தைகளில் டோக்கியோ உயர்ந்து முடிந்தது. தென் கொரியா மற்றும் ஷாங்காய் பங்குச்சந்தைகள் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. நேற்று அமெரிக்க பங்கு சந்தையான நாஸ்டாக் 3% சரிந்ததை அடுத்து ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் சரிந்து முடிந்தது. தேங்க்யூ.